வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒர்க்கிங் டெர்மினல் எப்படி மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணலாம், ஆர் நம்மளே ரிமோட்டா எப்படி அத ஆக்சஸ் பண்ணி ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற டெமோ பார்ப்போம். நெக்ஸ்ட் கூகுளோட லைட் வெயிட் அண்ட் கூலான ஒரு ஏஐ ப்ராஜெக்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் 25 எம்பியில் இருக்க லைட் வெயிட் ஏஐ ஆடியோ ஜென்ரேஷன் மாடல் பார்ப்போம். அப்டர்ம் அப்படிங்கிறது ஒரு டெர்மினல் மிரரிங் ஷேரிங் சாஃப்ட்வேர். நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு காலீக்ஸ்க்கு எப்படி ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி டெர்மினல் வந்து இதை வச்சு ஷேர் பண்ணிக்கலாம். பை டிஃபால்ட் நம்ம இன்ஸ்டால் பண்ணோன்னே அவங்க சர்வரே ஒரு ப்ராக்ஸி மாதிரி ஆக்ட் ஆகிட்டு நம்ம கனெக்ஷன்ஸ் எல்லாம் அது வழியாக ரவுட் ஆகும். பட் இது நம்ம சர்வர்லேயும் வேணால் ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கும் வந்து பைனரி ஃபைல் கொடுத்துருக்காங்க. நான் மேக் வச்சுருக்கங்காட்டி நான் மேக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுறேன். அப்டர்ம் ஹோஸ்ட் அப்படின்னு கொடுத்தா இந்த அப்ளிகேஷன் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இது நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்க நம்ம டெர்மினலை வந்து வாட்ச் பண்ணுற மாதிரி கொடுத்துக்கலாம். இன்னொரு டெர்மினல் சைட் பை சைடு ஓப்பன் பண்ணிவிட்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ரைட் சைடில் இருக்க டெர்மினல் வந்து லெஃப்ட் சைடு இருக்க டெர்மினலுக்கு கனெக்ட் ஆகிருக்கு. தூரத்தில் இருக்க வேற ஒரு மிஷின்லேருந்து இதில் கனெக்ட் பண்ணுற மாதிரி நம்ம இதை நினச்சிக்கலாம். இங்கே நம்ம என்ன கமாண்ட் லெஃப்ட் சைடு ரன் பண்ணாலும் அது ரைட் சைடில் வந்து மிரர் ஆகுது. இங்கே ஹாய்னு நம்ம பிரிண்ட் பண்ணுறோம், அது பிரிண்ட் பண்ணால் ரைட் சைடில் அப்படியே காமிக்குது. நம்ம என்னென்ன செஷன் ரன் ஆகுதுன்னு பார்க்குறதுக்கு யூடர்ம் செஷன் அப்படின்னு போட்டால் அதில் செஷன் காமிக்குது. நம்ம இன்க்ரீஸிங்காக இப்போ ஏஐ ஏஜென்ட்ஸ் எல்லாம் டெர்மினல் ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எங்கேருந்து வேணால் அதை மானிட்டர் பண்ணிக்கலாம். நம்ம ஃபோன்லேருந்து கூட இதை மானிட்டர் பண்ணிக்கலாம். இந்த ப்ராஜெக்ட் கன்ஃபார்ம் செக் பண்ணி பாருங்கள். மெஜிகா வந்து ஒரு கூகுள் ப்ராஜெக்ட். இது ஏஐ வச்சு ஃபைல் ஃபார்மேட்டை வந்து டிடெக்ட் பண்ணுறாங்க. அந்த ஏஐ வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். இந்த ஏஐக்கு ட்ரெயின் பண்ண 100 மில்லியன் சாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. மெஜிகா வந்து ஜிமெயில், கூகுள் டிரைவ், கூகுள் சேவ் ப்ரௌசிங் இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. லார்ஜ் ஸ்கேலில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வைரஸ் டோட்டல் வெப்சைட்லேயும் இது இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. இது யூஸ்வலாக 99% அக்யூரசி கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தான் டிஃப்ரெண்ட் ஃபைல் ஃபார்மேட்ஸ் இது வந்து டிடெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஃபைலில் இருக்க சில 100 பைட்ஸை வந்து இது ரீட் பண்ணுது. யூஸ்வலாக 2000 பைட்ஸை ரீட் பண்ணிவிட்டு இந்த ஃபைல் டைப்பை அது டிடெக்ட் பண்ணிடுது. ஃபைல் டைப்பை டிடெக்ட் பண்ணால் யூஸ்வலாக நம்ம என்ன கமாண்ட் யூஸ் பண்ணுவோம்னா ஃபைல் கமாண்ட் யூஸ் பண்ணுவோம் லினக்ஸில். என்ன டைப் ஆஃப் ஃபைல் ஃபார்மேட்டாக இருந்தாலும் யூஸ்வலாக அதில் வந்து ஃபைல் ஃபார்மேட் டிடெக்ட் பண்ண மேஜிக் பைட்ஸ் வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இன்ஜினியரிங் டெக்ஸ்ட் புக்ஸ்லாம் படிச்சிருப்போம். ஜாவா ஃபைலில் கம்பைல் பண்ணால் பைட் கோடாக மாறிடும். அந்த பைட் கோட ஒரு மேஜிக் பைட்ஸ் வச்சுருக்கோம். கேஃபே பேப் அப்படிங்கிற டெக்ஸ்ட் அதில் இருக்கும். அதே மாதிரி கிஃப், ஜேபிஜி, பிஎன்ஜி மாதிரி எல்லா டைப் ஆஃப் ஃபைல் ஃபார்மேட்டுக்கும் ஒரு மேஜிக் பைட்ஸ் இருக்கும். ஸோ அதை வச்சு தான் இந்த ஃபைல் கமாண்ட் யூஸ் ஆகுது. பட் இந்த மெஜிகா ப்ராஜெக்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா ஃபுல்லாக ஏஐ வச்சு யூஸ் ஆகுது. நம்ம பார்த்த மாதிரி ஃபியூ 100 பைட்ஸ் ரீட் பண்ணிவிட்டு யூஸ்வலாக அது வந்து 2K பைட்ஸாக இருக்கும். கரெக்டான ஃபைல் ஃபார்மேட்டை அது ப்ரிடிக்ட் பண்ணுது. இந்த ப்ராஜெக்ட் செக்யூரிட்டி ரிசர்ச்சர்ஸ்க்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம்பிள் ஒன்று பார்ப்போம். இங்கே bluescreen.mp3 அப்படின்னு நான் ஒரு ஃபைல் வச்சுருக்கேன். இது ஆக்சுவலி MP3 ஃபைல் கிடையாது, ஒரு கிஃப் ஃபைல். இது கரெக்டாக கண்டுபிடிக்குதான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம ஃபைல் கமாண்டு பார்ப்போம். ஃபைல் கமாண்டில் பார்த்தா கிஃப்ட்னு கரெக்டாக சொல்லிடுச்சு. ஏன்னா மேஜிக் பைட்ஸை நான் எதுவும் சேஞ்ச் பண்ணல, எக்ஸ்டென்ஷன் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ மெஜிகா யூஸ் பண்ணி பார்ப்போம். மெஜிகா கரெக்டாக கிஃப்ட்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிருச்சு. இப்போ நான் அந்த மேஜிக் பைட்ஸ் இல்லைனாலும் மெஜிக்கானால் கண்டுபிடிச்சிருக்க முடியும், ஆனால் அந்த ஃபைல் கமாண்ட்னால் கண்டுபிடிச்சிருக்க முடியாது. ஸோ அதுதான் ஒரு அட்வான்டேஜ். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற ப்ராஜெக்ட் கிட்டன் டிடிஎஸ். இது ஒரு ஓப்பன் சோர்ஸ் டெக்ஸ்ட் டு ஸ்பீச் ப்ராஜெக்ட். இது ரன் பண்ணுறதுக்கு ஜிபியூ தேவையில்லை. இது வந்து சிபியூவில் ரன் ஆகும், ஜிபியூவில் ரன் ஆகும். ஆனால் சிபியூலையும் ஃபாஸ்ட்டாகவே ரன் ஆகும். நியர்லி ரியல் டைமாக அவுட்புட் கொடுக்கும். இதில் நிறையா மாடல்ஸ் இருக்குது. அந்த மாடல் சைஸ் வந்து வெறும் 25 MB தான். பட் ஆனால் அவங்க டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாடல் சைஸஸ் எல்லாம் ரொம்ப கம்மி. த பிக்கெஸ்ட் மாடல் வந்து 80 MB, ஸ்மாலஸ்ட் மாடல் வந்து 25 MB. இன்ஸ்டால் பண்ணி பிசியில் ரன் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். இதில் நிறையா வாய்ஸஸும் இருக்குது. இந்த ஸ்மால் சைஸ் மாடலில் 8 வாய்ஸஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம மிஷினில் இதை இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ணுவோம். நம்ம மிஷினில் பைத்தான் 3 மட்டும் இருந்தால் போதும். இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நான் ஃபைல்லேருந்து ரன் பண்ணாமல் டைரெக்டாக டெர்மினல்லேருந்து ரன் பண்ணுறேன். ஸோ நம்ம டைரெக்டாக சைட் பை சைட் பார்த்துக்கலாம். நம்ம கொடுத்த பேராமீட்டருக்கு அவுட்புட் ஜென்ரேட் பண்ணியிருக்கு. Hi YouTube. Do you like my voice?
நெக்ஸ்ட் நம்ம வேறு வாய்ஸ் ட்ரை பண்ணுவோம். Hi, I'm Kiki. I'm Luna. I'm Bella. கரண்ட்டாக இருக்க லேண்ட்ஸ்கேப்பில் டெக்ஸ்ட் டு ஸ்பீச் மாடல் நிறையா வந்துடுச்சு. அதில் இந்த ப்ராஜெக்ட் லைட் வெயிட் அண்ட் ஃபாஸ்ட்டாக இருக்குது. இந்த ப்ராஜெக்ட்டை நம்ம எங்கே வேணால் டெப்ளாய் பண்ணிக்கலாம். ஜிபி வேணும்னு அவசியம் இல்லை. சர்வரில், ஃபோனில், லேப்டாப்பில் எங்கே வேணால் இது டெப்ளாய் பண்ணி ஒரு சர்வீஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராஜெக்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபீட்பேக் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.